சொன்னதே நான் மறந்த விஷயத்த திரும்ப ஞாபகப்படுத்த இல்லை. எந்த சூழ்நிலையிலுமே அதை ஞாபகப்படுத்திடாதன்னு சொல்றதுக்கு தான். அதுக்காகத்தான் உன்னை வர சொன்னேன். நான் இவ்வளவு தூரம் போயிருக்கேன்னா அது என் வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயமா தான் இருந்திருக்கும். அது நடந்ததுனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அச்சா, அதனால நான் மறந்ததை எதையுமே ஞாபகப்படுத்திடாதா ப்ளீஸ். நீ பாரு மச்சான், நீ என் ஸ்கூல் ஃப்ரெண்ட். உன்னை எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்போவும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா இல்லாதப்ப என்னை கேர் பண்ண 2 பேர், உன்னை அம்மா, இன்னொன்று நீ தான். உன்னை நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீயும் என்னை பழைய ஆதியா அதே ஸ்கூல் ஃப்ரெண்டாக தான் நினைப்பேன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் என் ஃப்ரெண்டுங்கிற உரிமையிலையும் உங்ககிட்ட கேட்குறேன். தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு எப்போவுமே என்கிட்ட சொல்லிடாது. சரி மச்சான், வந்ததுலேருந்து ரொம்ப சீரியஸாகவே பேசிகிட்டு இருக்கோம். விடு. சரி, இவங்களை எங்கே பார்த்த? லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? எங்க உங்கள் வீட்டுக்காரன் பார்க்க தான் அப்பாவி மாதிரி இருப்பான். ஸ்கூல் படிக்கும்போது டீச்சருக்கும் டீச்சர் பொண்ணுக்கும் ஒரே டைமில் லவ் லெட்டர் கொடுத்தவன். சரியான கில்ல அடிக்காமன். இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லடா. நானும் எதிர்பார்க்கலடி. அவனுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்திருக்கும், பாரதி மேல கோவம் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் நினைக்கலையா. இருந்தாலும் உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு வீம்பு பிடிவாதம்லாம் இருக்கக்கூடாது. அவர் செஞ்சத இன்னும் நியாயப்படுத்திட்டு தான் இருக்காரு. பாத்தியா அவன் எவ்வளவு தெளிவா பேசினா பாத்தியா. எக்காரணத்து கொண்டு இந்த 4 வருஷம் நடந்த எதுவும் சொல்லக்கூடாதாம்மா. அப்படி சொல்லணும்னு நினைச்சா அவன்கிட்ட பேசவே வேண்டாமாம்மா. எல்லாத்தையும் மறந்து அவன் இப்பதான் நிம்மதியா இருக்கிறானாமா. என்னென்ன பேசுறான் பாத்தீங்களா அவன். சரி விடு. இந்த விதி துரத்துனா வெளியூர் போனா கூட விடாதுன்னு சொல்லி பாட்டி அப்பப்ப சொல்லும்ல. இது அந்த மாதிரிதான். என்னதான் ஆதி எல்லாத்தையும் மறந்தாலும் அவரும் பாரதியும் சேரணுங்கிறது தான் விதி. அதை யாராலையும் மாத்தலாம் முடியாது. அதுக்குன்னு விதி செய்யும், விதி எல்லாத்தையும் பாத்துக்கணும் பேசாம உட்காண்டே இருக்கணுமா என்னமா. நம்மளும் இறங்கி ஏதாவது பண்ணணும்டே. அப்பதான் விதியும் சேர்ந்து நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். அதுக்கு சும்மா விதி செய்யும் அது செய்யும். நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்யணும்? இப்போதைக்கு நான் அவன் ஃப்ரெண்டு மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. என் கூட தான் கடைசி அவன் இருந்தான்னு மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்கு, அதனாலதான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அதை மறக்கிறதுக்கு தான் அவன் இந்த ஆபரேஷன் பண்ணி இருக்கிறான். இந்த 4 வருஷத்துல மறந்துருக்கிறான்னு அவன் நினைக்கிறான். தெளிவா இருக்கு அவன். ஆமாண்டா, அவர் பேசினதை வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்ப இதானா நம்மளுக்கு துருப்பு சீட்டு? அவ துருப்பு சீட்டா? புரியல, புரியற மாதிரி கொஞ்சம் சொல்ல. நான் அவன் ஃப்ரெண்டுங்கிறது மட்டும்தான் துருப்பு சீட்டு. அதை வச்சுதான் எல்லாத்தையும் அவனுக்கு ஞாபகம் வர வைக்கணும். எல்லா ஞாபகமும் என் மூலமா வந்தா அது அவனுக்கு நம்பருக்கு வசதியா இருக்கும். ஆனா அதே நேரம் நம்ம அதை வேணுட்டே ஞாபகப்படுத்துறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. புரியுது. எல்லாமே யதார்த்தமா நடக்கிற மாதிரி நடக்கணும், அதானே? நம்ம சொல்றதும் அவன் நம்புறதும் யதார்த்தமா இருக்கணும். அவனே அவன் செஞ்ச தப்பை யோசிக்கிற மாதிரி பண்ணணும். அவன் இன்னும் கல்யாணமே ஆகலன்ட்டு நம்பிட்டு இருக்கிறான். முதல்ல அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ப வைக்கணும். அவனுக்கு குழந்தை இருக்குன்னு நம்ப வைக்கணும். ஆனா அப்படி தெரிஞ்சாலே பாரதி தான் அம்மா இருந்தது காரணம்னு தெரிஞ்சு திருப்பியும் பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டாருன்னா? பிரச்சனை எல்லாம் வராமலாம் இருக்காதுரு. பிரச்சனை வரும் தான். குளத்துல கல் எடுத்து எரியற மாதிரி தாண்டி களைஞ்சதுக்கு அப்புறம் தெளிவாயிரும்ல. ஆனா தேன் கூடு மேல கண்ணில் எடுத்து அடிச்சோன்னா சொல்லி என்ன ஆகும்? குழவி வந்து கடிச்சு மூஞ்சி எல்லாம் வீங்கிடும். குளத்துல எரியற மாதிரி எரியும். கலங்கட்டும், அதுவா தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆமா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்டா. இப்ப நம்ம பண்றது பாரதிக்கு தெரிஞ்சா அவ சைட்லயும் பிரச்சனை வரும்ல, அதை எப்படி சமாளிக்க போறோம்? இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் பண்றோம்னு அவளுக்கு தெரிய வேண்டாம்.
என்ன 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னடா ஏதோ களவாணி பையனாட்ட திருன்னு முடிச்சிட்டு இருக்க? ஏய் பாட்டி, வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்னன்றது யோசிச்சுட்டு இருக்கிறோம். என்ன போய் களவாளி பையன் மாதிரி இருக்கேன்னு இருக்கிற? சரி, சும்மா கதை விடாம முதல்ல என்ன கருமத்தை யோசிச்சீங்க அத சொல்லுங்க. ஆஹா, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆதி நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டாருல. ஆமா, மறந்துட்டாரு. அம்மா, அந்த உண்மைலாம் பாரதிக்கும் தெரிஞ்சிருச்சுமா. ஆமா, தெரிஞ்சிருச்சு. ஆனா பாரதி அவரோட பொண்டாட்டின்னு ஆதிக்கெல்லாம் தெரியாது. ஆமா, தெரியாது. அது தெரியாதுல்ல. அத தெரிய வைக்கிறதுக்கு தான் நாங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கோம் இல்ல. என்ன ஆயின் லேடிஸே, என்ன முழிச்சிட்டு இருக்கிறீங்க? அம்மா, என்ன நாங்க இவ்ளோ சீரியஸா யோசிச்சு பேசிட்டு இருக்கோம், நீங்க 2 பேரும் ஏதோ திருடிட்டு மாட்டின மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னாச்சு? அப்படி என்ன தீவிரமா யோசிச்சு வச்சிருக்கீங்க? நீங்க 2 பேரும் முதல்ல சொல்லுங்க. அதான் ஆதிக்கு பழைய ஞாபகம் வரணும். அப்பதான் ஆதிக்கு பாரதி மேல இருக்கிற கோவம் போகும். கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிடா, அவனுக்கு ஞாபகம் வர வைக்க நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க முதல்ல அத சொல்லுங்க. சொல்றே, என்ன யோசிக்கலாம் தான் இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் நின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அவ்வளவுதான். உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? மேலூர் சந்தையில சவுக்கால அடிச்சுக்கிட்டும் கயிற்று மேல நடந்துகிட்டும் வித்த காட்டுவாங்கல்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி, அவங்கள பார்த்த மாதிரி இருக்கு.